never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play. Hello investors, welcome to Investor Mind Voice. What we learned today? மார்க்கெட்டோடைய டாப் நியூஸஸ் பார்த்துருவோம். ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து 22 செப்டம்பர் நாளைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இதன் காரணமாக லோ ப்ரைஸ் ஹை ப்ரைஸில் இருக்கிற குட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். மோடி ஒரு ஸ்பீச் வந்து 21 செப்டம்பர் ஈவினிங் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு அது டீட்டெயிலாக பார்த்துருவோம். செவி வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிஓ ப்ளஸ் எஃப்ஐஸுங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நிஃப்டி 50 பார்த்தா 2020 ஒரு 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒரு ரிட்டர்ன்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். H1B விசாவில் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாலும் அதுக்கிற ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம ஐடி செக்டர் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸ்டாக் ஃபிக்ஸ் எஸ்பிஐ, ஐசிஐசி, எல்என்டி, விசால் மெகாமார்ட் மேலும் சில ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் சில ப்ரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஐபிஓட ஸ்டேட்டஸ் மெயின் போர்டு எஸ்எம்இ ஐபிஓ என்னெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோவை பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ஜிஎஸ்டி 2.0 டுமாரோ 22 செப்டம்பரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக ஒரு 375 ஐட்டம்ஸ் வந்து ப்ரைஸ் குறையலான்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபுட் ஐட்டம் தான். அதாவது டெய்லி கன்சியூம் பண்ணுற மில்க்கு, காஃபி, கார்ன்ஃப்ளெக்ஸு, 20 லிட்டருக்கு பிலோகிற வாட்டர் பாட்டில்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு இது எல்லாமே மேபி குறையலான்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் டைரி ஐட்டம்ஸில் மேக் பண்ணக்கூடிய ஆஃப்டர் ஷேவிங் லோஷன் ஆகட்டும், ஃபேஸ் க்ரீமு, ஃபேஸ் பவுடர், ஹேர் ஆயில், ஷாம்பு, டால்கம் பவுடர், டூத் ப்ரஷ், டாய்லெட் சோப் இது எல்லாமே மேபி குறையலான்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கும்போது ஏசிஸ், டிஷ்வாஷர், டிவி அண்ட் வாஷிங் மிஷின் இதனோட ப்ரைஸும் மேபி குறையன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெடிசன் சம்மந்தமாக நியரஸ்ட்டாக 5% வரையும் ஒரு சில மெடிசனுக்கு மேபி குறையன்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது பியூட்டி அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமான ஜிம் சலூன் இதனோட ப்ரைஸும் குறையன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தோன்னா சிமெண்ட்டுக்கு வந்து 27% 18% குறைச்சிருக்காங்க. ஸோ அதனோட ப்ரைஸும் குறையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோ செக்டரில் காம்போனன்ட்ஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கும் 35% 50% வரைக்கும் ஒரு சில ஃபேர்ஸுக்கு வந்து 40% வரைக்கும் ஃப்ளாட்டாக குறையின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயினாக சொல்லப்போனால் இந்த ஜிஎஸ்டி ரேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ணுற ரேட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதில் மெயினாக பார்க்கும்போது அமுல், HL, லோரல் அண்ட் ஹிமாலயஸ், ஆட்டோ பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் எல்லாமே தீபாவளிக்கு மேபி பெரிய லெவலில் பூம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லும்போது ஆட்டோ செக்டார் ப்ளஸ் எஃப்எம்சிசி இந்த 2 செக்டாரும் மேபி ஒரு ஃபோக்கஸ்லையும் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஹை ப்ரைஸாக எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வரப்போது டேக்ஸும் காரணமாக அதை பார்த்துருவோம். இது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜின் குட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிகரெட்டு, பான் மசாலா இதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து மெயினாக என்னென்னலாம் வரும்னா சிகரெட்டு, பான் மசாலா, பீடி, அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் எல்லாமே இதில் தான் வரும். இதுக்கு எல்லாமே 40% மேலே ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. இதனோட ரேட்டு மேபி அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸ். இந்த லக்ஸரி கார்ஸில் 1500 சிசிக்கு மேலே ப்ளஸ் 4 மீட்டர் லென்த்து உள்ள எல்லா கார்ஸுக்குமே 40% மேலே ஜிஎஸ்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 350 சிசிக்கு மேலே இருக்கிற 2 வீலர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி 28% ப்ளஸ் செஸ் வரி இருந்தது. இப்போ வந்து அதை 40% அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய கொக்கோ கோலா, பெப்சி, மவுண்டன் டியூ, ஃபேண்டா, ஃப்ளேவர்டு பேஸ் வாட்டர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி 28% இப்போ 40% அதிகரிச்சிருக்காங்க. 18% டேக்ஸ் இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வரக்கூடிய ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் பேஸ்டு ப்ரீமியம் ஹோட்டல்ஸு, பியூட்டி க்ரோமிங் சர்வீஸ் பண்ணுற ஸ்பா ஆகட்டும், ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனு, இம்போர்ட்டட் கேஜெட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 18% டேக்ஸ் இருக்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த டேக்ஸ் எல்லாமே செப்டம்பர் 22 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நம்முடைய பிஎம் மோடி அவர்கள் 21 செப்டம்பர் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு பார்த்தோன்னா மக்களிடையே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் மெயினாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஸ்மால் பிஸ்னஸ் அதாவது எம்எஸ்ஏஎம்இ இந்த செக்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேலே கொண்டு போகணும். இதுக்கான பிஸ்னஸ் வந்து முன்னேற்கன்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. இதன் காரணமாக நம்ம நாடு வந்து ஒரு தன்னிறைவும் எப்பயுமே மற்ற நாடு டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நம்மளோட செவியோட சேர்பர்சன் கந்தரா பாண்டிய பார்த்தோன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் நம்மள மாதிரி லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நியூஸ் தான். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய KYC நாம்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் ஐபிஓடைய டேஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி T+6 இருந்தது. அதாவது ட்ரேடிங் டே +6 ஒர்க்கிங் டேஸ் இதில் வந்து தான் இந்த டேஸ் இருந்தது. இப்போ பார்த்தா T+3 மாற்றிருக்காங்க. இதனால் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து அலர்ட் மட்டும் சரி லிஸ்டிங் சீக்கிரமாக வந்து நமக்கு கிடைக்கலன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தோன்னா ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தோன்னா 23 டேஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுற மாதிரி அதோட டேஸும் குறைச்சி அதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் உண்மையிலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் நம்மள மெரிட்டல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து டிவி பிராண்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து 28% 18% குறைச்சிருக்காங்க. இதன் காரணமாக அவங்க எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக அட்வைஸ் அதிகமாக பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ப்ரைஸ் வந்து 2500 85,000 வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் குறையின்ற மாதிரி எல்லா பிராண்டும் வந்து இப்போலேருந்தே அட்வைஸ் கொடுக்கறதுனால தீபாவளிக்கு உண்மையிலே மிகப்பெரிய சேல்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு.
நிஃப்டி 50 2025 0% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதன் காரணமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதனோட ஃபினான்ஷியல் வேல்யூன்னு பார்க்கும்போது என்னுடைய பி ரேஷியோ 22:23 இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் டு புக் 3.4 டைம்ஸ் இருக்குது. அதோட டிவிடெண்ட் 1.3% இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் நிஃப்டி 50 கொடுத்த ரிட்டர்ன்ஸ் இயர் வைஸ் பார்த்துருவோம். 2016 பார்க்கும்போது 3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 28%, 18 3% கொடுத்துருக்காங்க. 19 12%, 20 14%, 21 24%, 22 4%, 2023 20%, 2024 20%, இப்போ 2025 வரையும் 0.818% மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஓவராலாக பார்க்க 2017 அதுக்கப்புறம் 2023 25 இந்த பர்சன்டேஜ் எல்லாமே 20% மேலே ஹையஸ்ட்டாக பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2025 கொடுக்கறதுக்கு காரணம் மேக்ஸிமம் சொல்லும்போது குளோபலாக இருக்கிற அந்த வார் தான் மெயினான ஒரு ப்ரெஷரு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேரிஃப் பிரச்சனை காரணமாக தான் தொடர்ந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் 2025 ஒரு லோவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரிமைனிங் இன்னும் ஒன்று 3 to 4 மந்த் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிஃப்டி 50 அதோட சென்டிமெண்ட் 2016 to 2025 பார்த்துருவோம். 2016 to 2017 ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மெயினாக அந்த டைமில் நடந்தது. 2018 to 2019 வேலிடிட்டியும் செலக்டிவ் பையிங் இருந்தது. 2020-21 கோவிட்டோட கிராஷ் இருந்தது. 2022 டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஸ்பேர் இருந்தது. 2023-24 போர்ட் பேஸ்டு செலக்டிவ் ஒரு பில்னஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. 2025 ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அதாவது வார்ஸ் வந்து அதிகமாக நம்ம ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகட்டும், நம்ம அமெரிக்கா வந்து ஈரான் மற்ற சின்ன கண்ட்ரி கூட இருக்கிற பிரச்சனையாகட்டும் எல்லாமே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் மெயினாக வந்து 2025 வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி இந்தியன் மார்க்கெட்டும் சரி மெயினாக கீழே போகிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ட்ரம்ப்போடைய டேரிஃப்னு சொல்லலாம். H1B விசாவோட இம்பேக்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தது. அதன் காரணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்து குட் நியூஸ் ப்ளஸ் பேட் திங்ஸ் இதெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குட் திங்ஸ் என்னென்னா இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெட்டர் சேலரி இந்தியாவிலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் அந்த அப்ராட் வந்து மேபி குறையலான்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அடுத்தது பேஸ்டு ஸ்கில்ஸ் மேபி இந்தியாவில் வந்து டெவலப் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஸோ ஃபாரின் போகிறதுனால மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவிலே என்னெல்லாம் அடுத்தது ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இந்தியாவுடைய க்ரோத் அதிகமாகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக் பேஸ்ட் ஜாப்புக்கு அதிகப்படியான டிமாண்ட் இந்தியாவில் ஏற்படும். ஸோ ஃபாரின் நோக்கி வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் அங்கே போகாமல் இங்கேயே வந்து ஒர்க் பண்ணுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அடுத்தது பேட் திங்ஸ் எல்லாமே யூஎஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்களோட ஐ ஃபீஸ் இருக்கிறதால மேபி மற்ற கம்பெனிஸும் சரி இண்டிவிஜுவல்ஸும் சரி அங்கே போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் ஃபீஸ் பார்த்தோன்னா $1,00,000 இந்திய ரூபாய் மதிப்பு பார்க்கும்போது 75 லட்சத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அடுத்து ரூல்ஸை வந்து அவங்க டைட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமாக ஜாப் தரணுக்காக இந்தியன்ஸும் சரி மற்ற வெளிநாட்டு யூஎஸ் போகக்கூடாதுன்ற சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இந்தியன்ஸை வெளியெடுத்தால் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக 10 அமெரிக்கன்ஸை வந்து அவங்க ஜாப்பில் போடணுமா. கிட்டத்தட்ட ஒரு ஆள் கொடுக்கிற சம்பளத்தை கிட்டத்தட்ட 10 பேர் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் அமெரிக்கா தான் அதிகப்படியான பேர்டன்ஸ் அவங்களுக்கு தான் நெகட்டிவ். அதேமாதிரி ஜூனியர் ஜாப்ஸ் மேபி இந்தியாவில் கிரியேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஎஸில் அதிகப்படியான டாக்குமெண்ட் ஒர்க்கு வெயிட்டிங் பீரியடும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு லாங் டைம் வெயிட்டிங் பீரியட் இருக்குன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் அதிகப்படியாக நெகட்டிவ்னு பார்க்கும்போது யூஎஸ்க்கு தான் அதிகப்படியான நெகட்டிவ், அவருடைய குரோத்தும் டவுன் ஆகும். பட் இந்தியாவுக்கு இப்போ வந்து ஸ்லைட்லி ஐடி செக்டர் ஆகட்டும் எல்லாமே டவுனில் வந்தாலும் ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் பண்ணி இந்தியாவும் குரோ ஆகுன்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அடுத்து இன்றைக்கி 21 செப்டம்பர் சண்டே வந்து லீவு. நாளைக்கு 22 செப்டம்பர் மார்க்கெட் வந்து எப்படி மார்னிங் ஓப்பன் ஆக போகுது ப்ளஸ் ப்ரீவியஸ் மார்க்கெட்டும் ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். நம்ம நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு 96 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக ஃப்ரைடே வந்து ட்ரேடிங்காக முடிஞ்சது. 25,328 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தோன்னா 387 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேடாகி 82,626 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஐடி செக்டர் எல்லாமே ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அதனால் 22 செப்டம்பரில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக் ஃபிப்ஸ் ஆஃப் த டே ஐசிஐசி செக்யூரிட்டி தேர்ந்த தர்மேஷ் ஷா வந்து ஒரு 2 ஸ்டாக்கு பைக் ரெகுலேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா எல்என்டி. இந்த எல்என்டி கம்பெனிக்கு பார்த்தோன்னா டார்கெட் ப்ரைஸாக 3,998 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 3,344 கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ பேங்க்குக்கு பார்த்தோன்னா அதனுடைய டார்கெட் ப்ரைஸாக 950, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 787 கொடுத்துருக்காங்க. அடுத்து மோதிலால் ஓஸ்வால் வந்து புரோக்கர்ஸ் வந்து பேங்கிங் ப்ளஸ் லார்ஜ் கேப்புக்கு ஒரு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பேங்கிங்னு பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க் ஒரு 19% மேலே போகலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டெக்கு ஒரு 26% மேலே வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஒரு பாசிட்டிவில் இருக்கிறதாவும், விஷால் மெகா மார்ட்டும் ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதா மேபி இதெல்லாம் கடைசியில் பண்ணுறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நவாமா, ரெலிகேர் அண்ட் மொயிலால் ஓஸ்வால் இந்த 3 புரோக்கர்ஸும் பார்த்தோன்னா ஒரு 3 கம்பெனிக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது மெயினாக இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் மிட் கேப் ரேஞ்சில் இருக்கிறது. இரோகா ஃபேப்ஸ் வந்து ஒரு பைக் ரெக்கமெண்டேஷன் நியோமா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்குக்கு வந்து பார்த்தோன்னா ரெலிகேர் புரோக்கிங் கொடுத்துருக்காங்க. பைக்கானுக்கு வந்து மொயிலால் ஓஸ்வால் அந்த 3 பேருமே இந்த ஸ்டாக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட்டோ செக்டரை பார்க்கும்போது ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் மேலே போகலான்ற மாதிரி நவாமா சொல்லியிருக்காங்க. அதில் நம்பர் 1 இருக்கிறது M&M, அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ், அடுத்து அசோக் லேண்ட், மதர்சன் சுமி அண்ட் சியாட். இந்த கம்பெனி எல்லாமே ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு அப்புறம் மேலே போகலான்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இவங்க அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம்.
மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ. மெயின் போர்டு ஐபிஓவில் ஒரு 3 ஐபிஓ இப்போ ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கி 22 டிசம்பர் க்ளோஸ் ஆகிற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன் அதனோட கிரேமர் ப்ரீமியம் 1% தான் இருக்குது. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் 1 விட கம்மியாக இருக்குது. இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. அடுத்த 2 ஐபிஓ பார்த்தோன்னா 23 க்ளோஸ் ஆகிற ஐபிஓ 2 இருக்குது. ஜிகே எனர்ஜி அண்ட் சாட்விக் கிரீன். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா ஜிகே கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஒரு 14%, சாட்விக் வந்து ஒரு 3% இருக்குது. இது அடுத்த நாள் வந்து ஒரு 20% மேலே ஜிகே எனர்ஜி மட்டும் மேபி போனால் கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா இதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா ஜிகே எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியரஸ்ட்டாக வந்து ஒரு 3 பேர் தான் போட்டி போட்டுக்கிறாங்க. சாட்விக் கிரீன் வந்து 1 விட ரொம்ப லோவில் இருக்குது. அதில் இதில் வந்து மெயின் ஐபிஓவில் நாளைக்கு 23 வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஜிகே எனர்ஜி மட்டும் இருக்குது. அதுவும் ஒரு 20% மேலே போனால் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு கீழே இருந்தால் அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு எப்பவுமே சேஃபு. அடுத்து எஸ்எம்இ ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அதில் அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒன்று தான் இருக்குது. அதுவும் ஜேடி கேபிள்ஸ். இந்த ஜேடி கேபிள்ஸ் இன்றைக்கி தான் 22 செப்டம்பர் தான் க்ளோஸ் ஆகுது. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரேஷியோ வந்துன்னா 8 பேருக்கு மேலே போட்டி போட்டுக்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை கன்சிடர் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. பட் சிட்டி கேன்ஸ்பெயின் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது 0% தான் கிரேமருக்கு ப்ரீமியம் இருக்குது. மேலும் நீங்கள் ஐபிஓட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலும் ஐபிஓ சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஐபிஓ சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.